single day. I'm gonna make something great. That's my. Hey guys, welcome back to Glam Girl. Today நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து போகா பாயாசம், அதாவது அவல் பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். அவல் வந்து ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும், இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும், நம்ம பாடியில் இருக்க ஹீட் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயாசம் பண்ணுறதுக்காக இல்லை இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி விட்டுட்டு இது மாதிரி வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தவாவில் வந்து ஒரு 3 டம்ளர் வந்து நான் வாட்டர் விட்டுக்கிறேன். அவல் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க எல்லா கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணணும். நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆகிற கேன்சர் செல்ஸையும் இந்த அவல் எடுத்துக்கிறதுனால அந்த கேன்சர் செல்ஸை அது பிளாக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் டே டு டே லைஃப்பில் அவல் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் அவலில் இந்த பாயசம் செய்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் ரெட் அவலில் கூட இந்த பாயசம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவல் நல்லா குக் ஆகட்டும். அவல் இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. சைட் பை சைட் வந்து நான் 3 இல்லை 4 நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவல் வந்து குக் ஆகி 5 to 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாகவே குக் ஆகிருக்கும் இந்த அவல். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஈவினிங் டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்க்கும் கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது. நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஜாக்ரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஜாக்ரியோட குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜாக்ரி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்திங்கன்னா இந்த அவல் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நீங்கள் ஃபைனல் கார்னிஷிங்காக அப்போது வந்து கோகோனட்டும் அந்த நம்ம ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் கார்னிஷிங்காக நான் இந்த கோகோனட்டும் அந்த ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ குயிக்காக சிம்பிளாக ஸ்வீட்டான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு பவுலுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக பாப் அப் ஆகும். பை பாய்.